சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து தலையணையால அமுக்கி மூச்சை நிறுத்தி கணவனை கொலை பண்ணியிருக்காங்க இங்க ஒரு மனைவி. கள்ளக்காதலை கண்டிச்சதால அப்பாவி கணவனுக்கு நேர்ந்த பயங்கரம் இது. முகத்தில் கருப்பு துணியை மூடி காட்சிப்படுத்தப்படும் இந்த மூவரும் சாதாரணமானவர்கள் இல்லை. கள்ளக்காதலை கண்டித்த கணவனை சாப்பாட்டில் தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து தலையணையால் அமுக்கி மூச்சை நிறுத்திய படுபாதக கள்ளக்காதல் ஜோடி இது. 2 முறை கொலை செய்ய முயன்று தோல்வியடைந்ததால் 3வது அட்டெம்ப்டில் தீர்த்து கட்டியிருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15 இந்தியாவே சுதந்திர தினத்தை கொண்டாடி மகிழ்ந்த நேரம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் பகுதி மட்டும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தது. இதே பகுதியை சேர்ந்தவர் நள்ளி ராஜு. 34 வயதான இவருக்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு மௌனிகா என்ற பெண்ணுடன் திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 5ஆம் தேதி அன்று வெளியே சென்ற நள்ளி ராஜு மீண்டும் வீடு திரும்பவில்லை என உறவினர்களிடமும் அக்கம் பக்கத்தினாரிடமும் கூறியிருக்கிறார் மௌனிகா. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. 2 நாட்கள் நடந்த தேடுதல் வேட்டையில் 7ஆம் தேதி அன்று ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த புதருக்குள் நள்ளி ராஜு சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ராஜுவின் சடலத்தை ஆய்வு செய்ததில் உடலில் காயங்கள் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கிறது. அருகே அவரது 2 சக்கர வாகனமும் இருந்துள்ளது. இதனால் நடந்திருப்பது விபத்து மரணம் அல்ல என்று சந்தேகித்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போதுதான் 5ஆம் தேதி இரவு 2 பேர் 2 சக்கர வாகனத்தில் சந்தேகப்படும் வகையில் நள்ளி ராஜுவின் வீட்டருகே சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. உடனே அந்த இருவரையும் போலீசார் தட்டி தூக்கி விசாரித்த போது கள்ளக்காதல் விவகாரத்தில் ராஜு கொல்லப்பட்ட உண்மை அம்பலமானது. இந்த திட்டத்தின் முழு சூத்திரதாரி நள்ளி ராஜுவின் மனைவி மௌனிகாதான். ஆம், மௌனிகாவுக்கும் அதே பகுதியை சேர்ந்த உதய்குமார் என்பவருக்கும்